என்னுடைய ஹீரோ இன்றைக்கி வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்காருங்கிறத பார்க்குறதுல வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. 60 ஆண்டு காலமாக பேசி பேசி நாட்டையே குட்டிச்சோறு பண்ணிட்டீங்கல்ல, எதுக்கு பேசணும்னு சொல்லுங்கள். மக்கள் எல்லாரும் நீங்கள் நிறையா பேசுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய செய்யுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே தொலை தூரி இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜெய ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில். அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமாகும் பொழுது நானே வந்து பிறப்பேன்னுட்டு பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் சொன்னாருங்கிறத சொன்னேன். அன்றைக்கி வந்து நான் மோடி அவர்களுக்கு சொன்னேன், இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன் சம்பவாமி யுகே யுகேன்னு. அது மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது அந்த ஃபயர் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். அதை தான் இன்றைக்கி அரசியல்லையும் பண்ணுறார். யாரும் எதிர்பார்க்கல, டகார்னு வந்துட்டார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு இருந்திருக்கு, நான் தான் வருவேன், எவ்வளோ கூட்டத்தோடு இருக்கார், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நிச்சயமாக நான் வருவேன்னு சொல்லிட்டே இருந்தார்ல. அந்த அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோமோ, ஆனால் அது இன்றைய சூழலில் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. வாயை திறந்து பேசுங்க சீன்ஸுங்கிற மாதிரி நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லுங்கள். அதாவது பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு. அவர் பேச மாட்டார், இவருடைய சுபாவம் அது. அதை அப்படித்தான் மக்கள் ஏற்றிருக்காங்க. மக்கள் எல்லாரும் நீங்கள் நிறையா பேசுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இன்னைக்கு என் கூட பிரமீத் நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாழ்க வாழ்க. ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, இன்றைய முதல்வர் கூட ஒரு நீண்ட ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல நீங்க சொன்னீங்க, நான் ரொம்ப வந்து மகிழ்ச்சியா ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். மாண்புமிகு அன்பு முதல்வர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் டைரக்டர் சந்திரசேகர் அவருடைய புதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிகைன் வுட்ஸ் மூலம் சொல்வதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க விஜய் அவர்களே, வாழ்க உங்கள் புகழ், வளர உங்கள் மக்கள் சேவை. சினிமாவிலிருந்து அரசியலை நோக்கி வந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அங்கே வந்து காலூன்றி நின்று இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாருக்கும் எல்லாருடைய ஆதரவு இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன விஷயமும் சரி, அவரை நம்பின மக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நிஜமாவும் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லிட்டு இருந்தீங்க, நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு செய்தியை அப்படின்னு பொழுது, ஏன் விஜய் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், ஒரு அன்பு சார்? அதாவது ஆண்டவனுடைய படைப்பிலமா இவர்களுக்கு வந்து இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஹீ இஸ் பிளஸ்டு. அதை தான் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு மேஜிக்கல் வெற்றி வந்து அவரே அல்லது வந்து அவரை சேர்ந்தவங்களே அல்லது வந்து பெரிய அளவு வந்து அரசியலில் பெரிய பண்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அவங்களோ, அல்லது சாதாரண இப்போ நாமெல்லாம் வந்து நல்ல கவர்மெண்ட் வேணும்னு நினைக்கக்கூடிய சாமானியர்கள் நாங்கள் எங்கள் மாதிரி உள்ளவங்களோ யாருமே நம்பலை. நான் அந்த இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன், அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமாகும் பொழுது நானே வந்து பிறப்பேன்னுட்டு பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் சொன்னாருங்கிறத சொன்னேன். சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து நான் மோடி அவர்களுக்கு சொன்னேன், இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன் சம்பவாமி யுகே யுகேன்னு. அது மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து கலைத்துறையில் வந்தவங்க பல பேர், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், மேடம் ஜெயலலிதா அவர்கள், எவ்வளோ பேர் கலைக்குலத்திலே வந்திருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் அவங்களால ஆன விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஒரு பெரிய எந்த ஒரு யாரையும் குறை சொல்லணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு வந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக இருந்த தமிழ்நாடு, இந்தியாவில் ஏதாவது ஒன்றுனா தமிழ்நாட்டை தான் சொல்லுவாங்க. அது வந்து பல விதங்களையும் சீரழிந்து கீழே போன வந்து ஒரு லெவலில் டோட்டலாக மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த
போதை கலாச்சாரம், குடி இதிலெல்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும். லஞ்சத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஊழலால் வந்து சராசரியான வாழ்க்கையோ அல்லது வியாபாரமோ அல்ல எதுவுமே பண்ண முடியலைங்கும்போது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு வந்திருக்கார் பார்த்தீங்களா? நிச்சயமாக இவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னாக்க, அந்த கேட்டிங்கள்ல எல்லாருக்கும் வந்து இவருக்கு எப்படின்னு ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கோம். ஒரு சிலர் மட்டும்தான் காலங்களால் பேசப்படும் ஒரு தலைவர்களா இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விஜய் அவர்களை பத்தி உங்களுக்குமே இருக்குங்கிறத வெளிப்படையா நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு என்ன காரணம்? ஏன்னா நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு கோ ஆக்டராகவும் சரி அவர் கூட பயணித்திருக்கீங்க. அந்த காலகட்டங்களில் அவரை பார்த்த வரைக்கும் அவர் அப்பவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதனால ஒரு நல்ல தலைவராக இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையா? நல்ல அருமையான பாயிண்ட்மா. நான் வந்து என்னுடைய சினிமா இதில் வந்து பல நடிகர்களோடு பழகியிருக்கேன். நாங்களே பல நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தினோம். நானும் டைரக்டர் பாலச்சந்தர் சாரும் வந்து பல நடிகர்களையும் அறிமுகப்படுத்திய அந்த இதுவும் எங்களுக்கு உண்டு. இவர் ஆரம்பத்தில் இதை பார்க்குறேம்மா. முதல்ல வந்து சந்திரசேகர் சார் வந்து இவர் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார், எவ்வளவு அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கேப்டன் வந்து விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்து அவர் முன்னுக்கு வரதுக்கு இது பண்ண எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, பட் டே ஒன்லேருந்து அவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு அதிகமாக பேச மாட்டார். இப்போ கூட அவர் அரசியலில் ஏன் பேசலைங்கிறாங்க, அதை பற்றி நான் அப்புறம் பேசுவோம். நாம் பேசுவோம், அதை பற்றி பேசவே மாட்டார். அமைதியாக இருப்பார். ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டே இருப்பார். என்ன குறிக்கோள்? சினிமாவில் நடிகனாக வரக்கூடியவனுக்கு என்ன குறிக்கோள் இருக்கணும்? நம்பர் 1 ஆகணும், அதானே? அதாவது டாப் ஸ்டார். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு அந்த நம்பர் 1க்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நம்பர் 1 பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருடைய மனசுலேயும் திரையுலகத்தையும் பிடிச்சிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவருக்கு அடுத்தபடியாவது வரணுங்கிற போட்டியை மனசுக்குள்ளே அவர் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ ஃபயர். அந்த ஃபயர் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். அதாவது வந்து கேமரா ஆன் டேக் சொல்லிவிட்டு ஆக்ஷனுக்கு வரைக்கும் இவராக இப்படி இருப்பாங்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாகட்டே இருப்பார். ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட்டு கூட நீங்கள் பாருங்கள், அதில் ஆகட்டும், அவர் எமோட் பண்ணுற இதில் ஆகட்டும், ஆக்ஷனில் ஆகட்டும், அப்படி ஒரு இது. அதாவது எல்லாத்தையும் மனசில் தேக்கி வச்சுக்கிட்டு எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தேவையோ அது வெளிப்படுறார் இல்லையா, அதுதான் அவருடைய சீக்ரெட். அதை தான் இன்றைக்கி அரசியல்லையும் பண்ணுறாரு. யாரும் எதிர்பார்க்கல, டகார்னு வந்துட்டார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு இருந்திருக்கு, நான் தான் வருவேன். எவ்வளவு கூட்டத்தோடு இருக்கார். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நிச்சயமாக நான் வருவேன்னு சொல்லிகிட்டே இருந்தார்ல, வந்துட்டார். வந்ததோடு இல்லை, தான் என்ன சொன்னமோ அதை வந்து சாதிக்கணும், அதை நிறைவேற்றணும், அந்த கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணணுங்கிறதுக்காக முழு மூச்சாக இருக்கார். நோ காம்ப்ரமைஸ். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவர் பண்ணிக்கல. அதனால்தான் அவருடைய வெற்றி. அதனால்தான் அவர் வந்து காலத்துக்கெல்லாம் பேசப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மாதிரி உள்ள சாமானியனுக்காகவும் இருக்குது. அவருடைய பிஹேவியர் பேட்டர்ன், மனசுக்குள்ளே அவர் வளர்த்துக்கிட்ட இது, நான் தான் சொன்னேன், நம்பர் 1 ஆகணுங்கிறதுக்கு அவர் வளர்த்துக்கிட்டார் இல்லையா. எங்கேயும் போய் அதெல்லாம் பேசலை. எந்த இடத்துலையும் அவர் சினிமா விழாக்கள்லையும் அதுலேயும் எதையும் பேசாமல் போட்டார். அவர் வந்து மற்றவங்களை பேச வச்சார். அதுதான் அவருடைய சீக்ரெட். ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வியை கேட்குறேன் சார். ஒரு நட்சத்திரம் அவர் வந்து சினிமா துறையில் இருக்கும் பொழுது ப்ரொடியூசர்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். கலெக்ஷன் ரீதியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவருடைய படம் வந்தால் 100% வசூல் நிச்சயங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் போனது ப்ரொடியூசராக எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்குது சினிமா ரீதியாக கேட்குறேன். இப்போ நான் வந்து அவர் வச்சு ஒரு படம் பண்ணேன், உதயான்னுட்டு. டைரக்டர் மணிரத்னம் சாரோட அசோசியேட்டாக இருந்தார். பெருமாள் நாட்டு அழகம் பெருமாள் தான் டைரக்டரு. நான் ரொம்ப நாள் வந்து அவங்க ஃபாதர் தான் இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவருடைய கால் ஷீட்டு, அவருடைய எந்த கதை அவர் பண்ணுங்கிறதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. உதயா படம் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாச்சு. அவர் வீட்டில் போய் நாங்கள் கதை சொல்ல போகிறோம். சந்திரசேகர் சார் தான் இருக்கார். விஜய் வந்து அன்றைக்கி அவர் இருக்காருன்னா அவர் வந்து
அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்களுக்கே தெரியாது. அவர் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ஓகேயும் முக்கியங்கிற இது இருக்கு இல்லையா? அது கதையெல்லாம் முடிச்சாச்சு, பேசியாச்சு. அதனுடைய ரெமுனேஷன் மேட்ரு கேட்டோம். நானும் சாரும் அவங்க ஃபாதரும் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாச்சுன்னா ஒரு நாள் கூட அதுலேருந்து மாறுதல் கிடையாது. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா வேறு ஒரு படத்துலேருந்து கேட்குறாங்க, இல்லை ஒரு புது படம் கமிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்டே தேதியை வாங்கினாங்க. வேறு வழி கிடையாது. வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ஒரு புது படம் வருதுங்க, ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா அப்படிம்பாங்க. நம்ம வந்து அவருடைய முன்னேற்றத்தை நாம் இது பண்ண முடியாத. விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த பேச்சும் கிடையாது. 9 o'clockனா 9 o'clock. யார் வராங்க வரல, ரெடியா இது ரெடியா எந்த இது அவர் ரெடி, கூப்பிட்டா ரெடி. போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லுவார். அதோட எந்த தலையீடும் கிடையாது. டைரக்டர் வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு தலையிடுறதோ அல்லது எந்த விதமான ஒரு சின்ன தொந்தரவு கூட அவரால் கிடையாது. அவரை வச்சு புக் பண்ணிட்டோமா, புக் பண்ணுற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா அவ்வளவு போட்டிகள். ஒரு 2 yearsக்கு அவருடைய கால் ஷீட் கிடைக்காதுங்கிறது ஆல்வேஸ் இருந்துகிட்டு இருந்தது அவருடைய பீரியடில். கிடைச்சாச்சுன்னா எந்த கஷ்டமும் கிடையாது. நிம்மதி நம்ம மாட்டும் பேசாமல் இருக்கலாம். 100% நம்ம டேபிள் ப்ராஃபிட் வருதுங்கிற அந்த ஒரு உறுதி வேறு இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான, அதாவது அருமையான ஹீரோ. என்னுடைய ஹீரோ இன்றைக்கி வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்காருங்கிறத பார்க்குறதுல வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. புரியுது சார். நீங்கள் பேசும்போதுமே சொன்னீங்க அவர் பேசவே மாட்டார், ஆனால் கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படி இருந்த ஒரு ஆளாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அமைதியாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோமோ, ஆனால் அது இன்றைய சூழலில் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார்ங்கிற மாதிரியான விமர்சனம். நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபாதர் சந்திரசேகருடைய ஒரு நிகழ்ச்சியை நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். இதே கேள்வியை அவங்க கேட்கும்போது அவர் சொன்னார், எதுக்கு பேசணுன்னாரு. அதாவது செயல்படுவான். 60 ஆண்டு காலமாக பேசி பேசி நாட்டையே குட்டிச்சோறு பண்ணிட்டீங்கல்ல, இவர் பேசாமல் செயல்படுறாரு, அதானே வேண்டியது. அவர் கேட்டார். அதுதான் என்னுடைய பதில். எதுக்கு பேசணும்னு சொல்லுங்கள். அதாவது பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு. அவர் பேச மாட்டார். இவருடைய சுபாவம் அது. அதை அப்படித்தான் மக்களை ஏற்றுருக்காங்க. மக்கள் எல்லாரும் நீங்கள் நிறையா பேசுங்கிறதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய செய்யுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதனால் அவர் பேசலைங்கிறத ஒரு விமர்சனமாக வைக்கிறதே தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு பேசுகிறது எதுக்கு? இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு தெரியும் என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், அல்லது யாரை பேச விடணும், பேசுகிறவங்கள எங்கே எந்த இடத்துல நிறுத்த சொல்லணும். என்ன அதாவது வந்து மீறி பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், இவருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்காமல் போயிடும்ல. அதனால் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கார். அவர் பேசாமல் இருக்காருங்கிறது விமர்சனத்தை வந்து அரசியலில் இருக்கிறவங்களே என்னெல்லாமா பேசலாம். பட் வந்து மக்கள் அதை புறம் தள்ளிவிட்டார்கள். நான் வந்து மக்களுடைய சார்பாக இந்த விஷயத்தை சொன்னேன். அதை வந்து மக்கள் வந்து ஒரு விமர்சனமாகவே ஏற்றுக்கல. விமர்சனம் பண்ணுறவங்கள அவங்க ஏளனமாக பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உருவாகி இருக்குங்கிறது மக்கள் மனசு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு இப்போ புதுசாக அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், லதா ரஜினிகாந்த் அம்மா அவர்களாகட்டும், 2 பேருமே ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இதுவும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆரோக்கியமான மாற்றத்தை உண்டாக்கும். அங்கே தான் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அரசியல்? கொஞ்சம் சும்மா வந்து நம்ம வந்து யாரையும் குறைய சொல்லணுங்கிற எண்ணம் இல்லைன்னா கூட தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நன்மை பண்ணணும், அவங்க வந்து எந்த விதமான இதுவும் தொந்தரவு இல்லாமல் வாழணுங்கிற அதை ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமா எல்லா கட்சிகளுக்கும் இருந்தது இல்லை. தன் கட்சிக்கு எவ்வளோ தூரம் பணம் கொண்டு வரலாம், தன்னை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இது பண்ணலாம், அப்படி தானே இருந்தது. அதனால் வரக்கூடிய இது வந்து நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் உதாரணத்துக்கு இப்போ இவர் இருக்கார், அண்ணாமலை, அவர் ஒரு கான்செப்டோடு வராரு. ஸோ இவர் வந்து அண்ணாமலையை விட நாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் முயற்சி பண்ணுவார். அண்ணாமலையுடைய இயக்கம் வரும்போது என்ன பண்ணும், விஜய் எதெல்லாம் மிஸ் பண்ணுறாரோ அல்லது எதுக்கெல்லாம் சின்னதாக பழைய இதோடு பண்ணுறாரோ அதுலேருந்து மாறுபட்டு நாம் இருக்கணும்னு அவர் நினைப்பார். ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக ஃபஸ்ட்டு டைம் இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் தான் அது நடக்க போகுது. மற்ற நாட்டுக்கு கூட மற்ற ஸ்டேட்ஸுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. இங்கே தான் அந்த ஆரோக்கியமான நல்ல அரசியல்
வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல நீங்க பேசினதா நான் ஒரு செய்தி ஊடகத்துல நான் அந்த ஒரு செய்தியை பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, மோடி அவர்களுக்கு அடுத்து விஜய் அவர்களும் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவரா வருவாருன்னு நான் உளமாற நம்புறேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு கம்பேரிசனுக்கு என்ன ஒரு காரணம்? அதாவதுமா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி வந்து மோடியை கட்சி ரீதியாக எதிர்ப்புகள் இருக்கலாமே ஒழிய பாரதத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக அவர் வந்து செயல்படலை அப்படின்னுட்டு அரசியல் பேசுகிறவங்கள விட்டுருங்க, அவங்கள இது பண்ணலாம். சாதாரண மக்கள் யாருமே அந்த ஒரு குறைய சொன்னதில்லை. ஏன்னா உலக நாடுகளில் வந்து இந்தியான்னா அப்படியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக பார்க்கப்பட்ட நம்ம நாட்டை இன்றைக்கி யூஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு உயரமாக பார்க்குற அளவுக்கு கொண்டு போனதே திரு மோடி அவர்கள். அதை தவிர அவருக்கு வந்து தன்னுடைய குடும்பம் அல்லது தனக்கு வேண்டியவங்க எல்லாரையும் வந்து கோடீஸ்வரனாக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமோ நிபந்தனையோ செயல்பாடோ கிடையாது. விஜய் அவர்களுக்கு நாம் கம்பேர் பண்ணதுக்கு ரீசனே இவருக்கும் அதே மாதிரி. ஏன்னா வந்து ஆண்டவன் அருளில் இவருக்கு நல்ல பணம் இருக்குது. பணம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற பணம் போருங்கிற மனப்பான்மை வருது கிடையாது. நம்ம ஏற்கனவே உள்ள தலைவர்களை பார்த்துருக்கோம். 50,000 கோடிக்குன்னா 1,00,000 கோடியாக இப்படி நம்ம சொத்தை சேர்த்துக்கலான்னு இருக்க ஒழிய நம்மள்ட்ட ஒரு 1000-2000 கோடி இருக்குது போரும்னு யாருமே நினைக்கிறதாக நமக்கு தெரியல. இருந்த வரைக்கும் சொல்கிறேன். நான் வந்து கம்பேரிசனுக்காக சொல்ல நினைக்க வேண்டாம். ஒருத்தருடைய இதை பற்றி கேள்விப்படும்போது நமக்கு பெருமிப்பாக இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ வறுமையை ஒழிச்சுள்ளாமே தமிழ்நாட்டிலே நினைக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குது. இவருக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. யாரையாவது தூக்கி விட்டு அவரை பெருசாக்கணுங்கிற அந்த நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா வந்து மக்களுடைய ஆதரவு வந்து அப்படி ஒரு அபரிமிதமான மக்கள் ஆதரவு இருக்குது. அதான் சொல்கிறார் இல்லையா, அவர் எலெக்ஷன் போது சொன்னது தான், என்னை வந்து உங்களில் ஒருத்தனாக பாருங்கள், உங்கள் வீட்டு பையனாக பாருங்கள், உன்னுடைய அண்ணனாக பாருங்கள், உன்னுடைய மாமாவை பாருங்கள். அப்படி ஒரு இதை வந்து பாண்டேஜ் ஏற்படுத்திட்டார். அதுதான் வந்து மக்கள் மனசில் அவ்வளோ தூரம் போய் மிகப்பெரிய எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்ததுங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. மற்றவங்க எல்லோரும் கேல்குலேஷனு பர்சன்டேஜ் அது இது ஜாதி இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு 10 சீட்டு வருமா, 20 சீட்டு வருமா, இவரால் வந்து இதே வர முடியாது இப்படிலாம் சொன்னவங்க காரணம் வந்து மற்ற கால்குலேஷன்ஸு. அதெல்லாம் மீறி இவர் வந்து குடும்பத்தில் ஒத்தரங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அவர் அப்பா அம்மா வேறு கட்சிக்கு போட்டால் கூட பசங்க விடலாம், நீ போய் நீ விசிலுக்கு தான் போடணுங்கிற அளவுக்கு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த நம்பிக்கையினாலேயே இவர் வந்து அதிகபட்சமான வந்து நல்லது நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் கொண்டு வர நம்பிக்கையினால தான் நான் வந்து மோடியை இவரோட ஒப்பிட்டேன். இன்னொரு ஊழல் இல்லாமல் இவரால் முடியுமா? மேபி உங்கள் கொஸ்டின் அடுத்த கொஸ்டினாக கூட இருக்கலாம். அது ஏன்னா கனெக்டடாக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அவர் ஒரு பதவியேற்று 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சார். இந்த 40 நாளில் அவர் என்ன பண்ணாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ பாராட்டுகள் குவியுதோ அவ்வளோ வந்து விமர்சனங்களும் பேரலாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த விமர்சனங்களை பார்க்கும் பொழுது நடராஜன் அவர்களுடைய மனசில் என்ன கருத்து தோணுதுன்னு ஒரு சந்தேகம். இது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன். அதாவது ஒரு மாதிரி ஒரு சிஸ்டத்துலேயே ஊறி போனவங்க எதை பண்ணாலும் தப்புங்கிறாங்க. என்ன நிச்சயமாக வந்து அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லேயும் நியூஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணிகிட்ருப்பார். ஒரு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆகட்டும் அல்லது வந்து இவங்களோட கவர்மெண்ட் செக்ரட்டரிஸோட ஆஃபீஸர் எல்லாத்தையும் பேசும்போது எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையே மைண்டில் அவர் இது பண்ணுறார். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு நிச்சயமாக டைம் தேவை இல்லையா? நம்ம அதை டைம் கொடுத்தாகணும். அதை தவிர ஆரம்பத்தில் அவர் ஒரு மீட்டிங்கில் சும்மா விளையாட்டாக சொன்னது, அதாவது அந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் இதில் திருச்சியில் நடந்தப்போ சொன்னார், எனக்கு நல்லா கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அந்த இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா அது என்ன ஆகுன்னா அவருக்கு இந்த இன்ஷியலாக கொஞ்சம் பண்ண வேண்டிய இது இல்லையா, அந்த நிர்பந்தங்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே, நிர்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு, அதுக்கு வந்து லைக் மைண்டட் பீப்புள் வந்து அனுசரித்து
நம்ம வந்து நல்ல கவர்மெண்ட்டு கொடுக்கணுங்கிற ஒரு இதில் வந்து எல்லாம் ஆதரித்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் அவர் தகார்னு தபன்னு டே ஒன்லேருந்து அவரால் வந்து இது பண்ணியிருக்க முடியும். அவரால் வந்து எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும். அந்த டிலே. அதை தவிரமா அவ்வளவு ஈஸி இல்லை நம்மளுடைய மக்கள் தொகை, அப்புறம் வந்து பொருளாதார இது, அதான் இந்த வெள்ளை அறிக்கையில் இப்போ சொன்னாங்க இல்லையா, இவ்வளவு எதை எடுத்தாலும் அதான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணலாம்னா உடனே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து என்னென்னு அவர் மூஞ்சியை பார்க்க வேண்டியிருக்கு. டக்குன்னு நினச்சதெல்லாம் பண்ண முடியாத ஒரு நிலைமை. பட் அதில் வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு நிதானமும், ஏன்னா இப்போ வந்து சொன்னதை வந்து நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறதையும் நிறுத்த முடியாது. இப்படியெல்லாம் ஒரு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால தான் வந்து சின்னதாக விமர்சனத்துக்கு உட்படுற மாதிரி அவரோட ஆக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். சினிமா துறைக்கு முதல்வர் அவர்கள் இந்த விஷயங்களை பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு கோரிக்கையாக என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ நீங்கள் இதை கேட்டதுக்கு. சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்கவுங்க காலகட்டத்தில் எவ்வளோ பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களாகட்டும், மேடம் ஜெயலலிதா அவர்களாகட்டும், கலைஞராகட்டும், அவங்கவுங்க டயத்தில் ஒன்று பண்ணாங்க. பேசிக்காக ஒரு மேட்டரில் யாருமே சிந்தனை பண்ணல. ஒரு சினிமா வந்து ஒரு பெரிய படம்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து 500 ரூபா டிக்கெட்டு. அதுலேயே 500னா 500 எல்லோரும் 500 முடியாது, 500, 300, 100, 50ங்கிற வரைக்கும் டிக்கெட் வைக்கிறது. அல்லது வந்து ஒரு 10 நாளைக்கு நாங்கள் இந்த டிக்கெட்டு வைக்கிறோம், 11ஆவது நாள்லேருந்து நாங்கள் குறைச்சி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை தியேட்டர்காரங்களுக்கு நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து முதல்வர் அவர்கள் கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. இதை அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இதில் இருக்கணும், அதாவது மற்றதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டோம். அதாவது ஒரு ஃபயர் சேஃப்டியோ அல்லது கூட்டம் கூடுற இடத்துல ஏற்படக்கூடிய அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். இந்த டிக்கெட்டு எதுக்கு? டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? விற்கிற டிக்கெட்டுக்கு டேக்ஸ் எவ்வளோ சொல்கிறேன், அது கட்டுறோமா, அதோடு நிறுத்திக்கணும்ல. இண்டஸ்ட்ரி வந்து அதனுடைய போக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ஆட்கள் வந்து எல்லா தியேட்டரையும் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு விடாதீங்க. தியேட்டர்கள் வந்து தமிழ் படங்களை இவ்வளோ வாரத்துக்கு போடணுன்னு ஒரு சட்டம் இது இருக்குது, அதை வந்து நடைமுறைப்படுத்த விடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே நிச்சயமாக அஃப்கோர்ஸ் நீங்கள் சிறைத்துறையிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதில் வந்து ரெண்டாவது கருத்தே கிடையாது. பொலிட்டிக்கலாக மாறுபடுவாங்களே ஒழிய எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுற மாதிரி பண்ணுங்க. நிச்சயமா சார். முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தோடு தொடங்கின இந்த நேர்காணல் வந்து ஒரு திரைப்படத்துறை சார்ந்தவரா, அதே திரைப்படத்துறைக்கு இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத முன் வச்சிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நேர்காணல் மூலமாகவும் சரி, முதல்வர் அவர்களும் இந்த துறையிலிருந்து போயிருக்கிறதுனாலையும் சரி, திரைப்படத்துறையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு நேர்காணல். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை என்னுடைய மாண்புமிகு முதல்வர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இதை நிறைவு செய்தேன். வாழ்க வளர வெல்க. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி சார். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்வஸ்திக் விஷன் வழங்கும் தென்பதியின் இயக்கத்தில் கொடப்பாடி ஜெ ராஜேஷ் நடிக்கும் அங்கீகாரம் ஜூன் 26 முதல் உங்கள் திரையரங்குகளில்.